மேலும் வக்ஃப் வாரிய அந்த நிர்வாகத்தில் இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தை சார்ந்த இருவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று புதிய சட்டம் சொல்கின்றது. அடாடா, என்ன கொடுமை! ஒருவரின் அந்த வீட்டின் பராமரிப்பை அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமில்லாத ஒருவிடம் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? அந்த குடும்பத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? நான் கேட்கிறேன். இஸ்லாமியரின் இறை சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். அதுதான் நீதி. நான் கேட்கின்றேன், திருப்பதி நிர்வாகத்தில் ஒரு கிறிஸ்துவரை அமைப்பதும் நியமிப்பதும், சீக்கியர்களின் பொற்கோவிலில் ஒரு இஸ்லாமியரை நியமிப்பதும் எப்படி தவறோ அதே போல இதுவும் தவறு 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 என்று நான் சொல்கின்றேன். இந்த இந்தியா தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜனங்க பார்ப்பாங்க. என்னுடைய திருச்சி புதுக்கோட்டை இஸ்லாமிய சகோதரர்கள் பார்ப்பாங்களே, எனக்கு ஒரு நல்லா பேசணுமே. அப்போ அந்த நேரத்தில் கையெல்லாம் வேர்த்திருச்சு எனக்கு. பேசி முடிச்ச பிறகு எல்லா எம்பிக்களும் நல்லா பேசுனீங்க, நல்ல கருத்து இல்லை, எல்லா கருத்தும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லும்போது எனக்கு திருப்தியில் சொல்ல, முன்னாடி சகோதரர் ராகுல் காந்தி கையை தம்ஸ் அப் காமிக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி சகோதரர் ராகுல் காந்தி கையை எப்படி காமிச்சார். நான் முன்னாடி போய் நான் சொல்லும்போது, உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொன்னார். இல்லை பிரதர், எனக்கு மகிழ்ச்சி இல்லை, இன்னும் நல்லா பேசி எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இன்னும் நல்லா பேச நினச்சேன். நான் கொடுத்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கலையே அப்படி. என்ன அப்படி சொல்கிறீங்க? நல்ல கருத்து நான் கேட்டல, ஆங்கிலத்தில் வந்தது இல்லை, எல்லாமே நல்ல கருத்து நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த புதுக்கோட்டை இந்த மண்ணை விட்டு நான் இன்னைக்கு கிளம்பி போகிறேன். திருச்சியில் போய் இதே புதுக்கோட்டை இந்த வக்ஃப் புதுக்கோட்டை கலந்துக்க போகிறேன். நான் அதனால் போகிறேன். நான் மன நிறைவோடு போகிறேன். இத்தனை பல்லாயிரக்கணக்கான என்னோட இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நான் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சரியாக பேச முடியாது, இன்னைக்கு நல்லா பேசுகிறேன். பார்த்தீங்களா, சந்தோஷம். எல்லாமல்ல இறைவன் அல்லாஹ்விற்கு நன்றியை தெரிவித்து, புலியின் பிள்ளை அல்லாஹ் அக்பருக்கு பின்னால் குர்ஆன் வசனங்களை ஓதி பாராளுமன்றத்தை ஒழுக்கிவிட்டு எல்லோருடைய புருவங்களையும் உயர வைத்தவர். நாரே தக்பீர். நாம் எல்லாம் ஷைத்தானை விரட்டுவதற்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்வோம். ஆனால் பாராளுமன்றத்தில் பல சனிகளை அரபி வசனத்தால் அலறவிட்டவர். நாரே தக்பீர். வளரும் இளம் தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் அத்தியாயம், பெரியாரின் கொள்கையை, பேரறிஞர் அண்ணாவின் நெறிமுறைகளை உங்கள் தந்தையின் வழிகாட்டுதலோடு இந்த தமிழ் மக்களை வளர்த்தெடுங்கள் வளர்த்தெடுங்கள். தமிழகம் உங்களை தாங்க காத்திருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என்பதாக அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் சகோதரர் துரை வைகோ எம்பி அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை அவர்கள் ஏற்பாட்டில் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவித்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்துள்ள அண்ணன் வேலுச்சாமி அவர்களே, இளைஞர் காங்கிரஸை சார்ந்த அன்பு மாமா அலீம் அல் புகாரி அவர்களே, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை சார்ந்த அன்பு மாமா ஷரீஃப் அவர்களே, அன்பு மாமா சதகுதுல்லா உலவி அவர்களே, அன்பு மாமா அப்துல் ஜபார் பாகிவி அவர்களே, அன்பு மாமா சலாஹுதீன் யூசஃபி அவர்களே, அன்பு மாமா லியாகத் அலி அவர்களே, புதுக்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முத்துராஜா அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற அன்பு மாமா முகமது ஹுசைன் அவர்களே, எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலர் அண்ணன் கலியமூர்த்தி அவர்களே, வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்கம். மதத்தால் வேறுபட்டாலும் மனித நேயத்தால் ஒன்றுபடுகிறோம். வழிபடும் இறைவனால் வேறுபட்டாலும் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் அறநெறிகளால் ஒன்றுபடுகிறோம். இதைத்தான் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வது என்று கூறுவார்கள். மத நல்லிணக்கம் தழைக்க வேண்டும் என்றால்
விட்டு கொடுத்தல் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், அதற்கு மேலாக மனிதநேயம் வேண்டும். ஆனால் இன்று அந்த மனிதநேயத்தை கொன்று புதைத்துவிட்டு மத நல்லிணக்கத்திற்கு வேட்டு வைக்கும் வகையில் இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த சட்டத்தை, ஜனநாயகத்தின் மாண்புகளுக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை, மதசார்பின்மைக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழு மனதுடன் எதிர்க்கின்றது. இன்னல் முஸ்ஸத்திகின வல் முஸ்ஸத்திகாத் வா ஹக்ரலுல்லாஹ கர்லன் ஹஸ்னன் யுலா அஃபு அஜ்ருன் கரீம் என்று அரபி மொழியில் திருக்குரான் வசனம் 57:18 சொல்கின்றது. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்றோருக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமமானது என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள். திருக்குரானின் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வின் இந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்காக இஸ்லாமிய மக்களின் இறைபணிகளை அவர்கள் மேற்கொள்வதற்காக வக்ஃபு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த வக்ஃபு சொத்துக்களால் மசூதிகள், மதராசாக்கள், தர்காக்கள், கப்ரஸ்தான்கள் உருவாக்கப்பட்டன. இந்த வக்ஃபு சொத்துக்களின் பயனாளிகள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினரும் உள்ளனர். வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்களில் சார்ந்த இடங்களில் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் கல்வி நிலையங்களை நடத்தி வருகின்றனர். பல வக்ஃபு சொத்துக்களில் அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. பேருந்து நிலையம் போன்ற பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களும் உள்ளன. இஸ்லாமிய மன்னர்கள், இஸ்லாமிய செல்வந்தர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பல சமூகத்தை சார்ந்தவர்கள், கொடையாளர்கள் ஒரு நல்லெண்ண நோக்கத்தில் இஸ்லாமிய மக்களின் ஆன்மீக பணிகளுக்காக தங்கள் சொத்துக்களை வக்ஃபு செய்து தானம் செய்துள்ளனர். அப்படி நம் நாட்டில் உள்ள பல சமூகத்தினர் அவர்களுடைய இந்த செயல்பாடு நம் நாட்டினுடைய ஒருமைப்பாடு, பன்முகத்தை வெளிக்காட்டுகின்றது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கும் அந்த வக்ஃபு வாரியத்தின் அதிகாரத்தை பறிக்கும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எப்படி நியாயம் என்று சொல்ல முடியும்? நம் நாட்டின் ஒற்றுமையும் பன்முகத்தை தன்மத்தையும் சிதைக்கும் விதமாகத்தான் உள்ளது இந்த சட்டம். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் சில குளறுபடிகள், பிழைகள் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருவரின் சொத்து வக்ஃபுக்கு உட்பட்டதா என்ற கேள்வி எழும் பொழுது அதை தெளிவுபடுத்துகிற உரிமை வக்ஃபு வாரியத்திற்கு உண்டு. ஆனால் இந்த புதிய சட்டம் அந்த உரிமையை பறிக்கின்றது. வக்ஃபு வாரியம் தீர்ப்பாயம் தவறு செய்தால் அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போகின்ற நடைமுறை இப்பொழுதும் உண்டு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது தடையில்லா சான்றிதழ் அதை வழங்கும் அந்த அதிகாரம் வக்ஃபு வாரியத்திடமிருந்து பறிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தால் என்ன நியாயம்? அதுபோல இந்த வக்ஃபு வாரியத்திற்கு சொத்துக்களை தானம் செய்பவர்கள் அவர்கள் கடந்த 5 வருடங்களாக இஸ்லாமியர்களாக இஸ்லாம மதத்தை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும் என்று புதிய சட்டம் சொல்கின்றது. கொடையாளர்களை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பது அபத்தமானது, ஆபத்தானது, அநீதியானது. அது வக்ஃபின் அடிப்படை நோக்கத்தையே சிதைக்கின்றது. மேலும் வக்ஃபு வாரிய அந்த நிர்வாகத்தில் இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தை சார்ந்த இருவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று புதிய சட்டம் சொல்கின்றது. ஆனால் என்ன கொடுமை! ஒருவரின்
அந்த வீட்டின் பராமரிப்பை அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமில்லாத ஒருவிடம் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? அந்த குடும்பத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? நான் கேட்கிறேன். இஸ்லாமியரின் இறை சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். அதுதான் நீதி. நான் கேட்கின்றேன், திருப்பதி நிர்வாகத்தில் ஒரு கிறிஸ்துவரை அமைப்பதும் நியமிப்பதும், சீக்கியர்களின் பொற்கோவிலில் ஒரு இஸ்லாமியரை நியமிப்பதும் எப்படி தவறோ அது போல இதுவும் தவறு 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 என்று நான் சொல்கின்றேன். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் நம் நாட்டில் பின்பற்றப்படுகின்றன. அனைத்து மதங்களும். அதுதான் நம் நாட்டினுடைய இந்தியாவின் தனி சிறப்பு. அந்த நன்மை மதிப்பை நாம் இழந்து விடுவோம். உலகத்திலே இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடு நம் நாடு, இந்திய நாடு. இந்த நாட்டில் அவர்கள் எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ வைப்பது பெரும்பான்மையினர் இந்துக்களின் கடமையாகும். இந்த நாட்டின் விடுதலைக்காக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர்களை தந்தனர். இந்த நாட்டின் பல்வேறு போராட்ட களங்களில் தங்கள் சொத்துக்களை வாரி வழங்கினார்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டின் காவல் அரண்களாக இருந்த இஸ்லாமியர்களை அவர்கள் பாதுகாப்புடன் வாழ வைக்க வேண்டியது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரின் துறை வைக்கோவின் கடமை, அனைத்து இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரின் கடமை என்று இந்த கூட்டத்தில் நான் சொல்கின்றேன். திருக்கோயில்களில் ஆறு கால வழிபாடுகள் நடைபெறட்டும். மசூதிகளில் ஐவேளை தொழுகைகள் நடக்கட்டும். தேவாலயங்களில் ஜெபக்கூட்டங்கள் நடக்கட்டும். அதுபோல பகுத்தறிவு பிரச்சாரங்களும் நடைபெறட்டும். இதைத்தான் 60 வருடங்களாக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் முழங்கி மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பாதுகாவலராக அரணாக திகழ்ந்தவர் எங்கள் தலைவர் இயக்க தந்தை வைகோ அவர்கள். அவர் வலியுறுத்திய அந்த மத நல்லிணக்கம் பாதுகாத்திட இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் இந்த சட்டத்தை திரும்பி பெற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி தொடர்ந்து போராடும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். நான் எனக்கு அரபி தெரியாது. ஆனா இந்த வக்ஃபு சட்டம் என்ன, வக்ஃபு சொத்துக்கள்லாம் என்ன, நான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ எதுக்காண்டி இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்ன பிரச்சனை, இது எல்லா ஜனங்களும் புரியணும். இந்த நாட்டில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சாதாரண ஜனங்களுக்கு புரியும், எளிமையான முறையில் புரியும்னு சொல்லிட்டு தான் அந்த திருக்குறானில் இருக்கிற அந்த வசனம் 57-18 வசனத்தை நான் சொன்னேன். ஆனால் நான் நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு வாய்ப்பு கொடுக்கல நாடாளுமன்றத்தில். நான் அப்போ அந்த அவைத்தலைவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசுகிறேன். நான் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய புதுக்கோட்டை திருச்சி மக்களுக்கு தெரியணும், துரை வைகோ அதை எதிர்த்தா, வைகோ மகன் இதை எதிர்த்தாங்க தெரியணும். தப்பா நினைப்பாங்க. எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. மறுபடியும் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அப்போ நான் அவைத்தலைவர்கிட்ட சொல்றேன், அன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, இன்றைக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எப்படி 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும்? அன்னைக்கு ஏப்ரல் 2 என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுற வழக்கம் எனக்கு கிடையாது, இன்னைக்குமே கிடையாது. கட்சிக்காரன் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு நான் தடையாக இருக்கிறது கிடையாது. அப்போ சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து நான் சொல்கிறேன், நான் எங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுக்குறாங்க பிரதர், எனக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்காக நான் பேச நினைக்கிறேன், காங்கிரஸ் நேரத்தில் எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஒதுக்குங்க, என்னுடைய பிறந்தநாள் பரிசை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். எனக்கு அப்போ வாய்ப்பு கொடுத்த போது எனக்கு அன்னைக்கு போய் சபாநாயகர் அவர் அவைத்தலைவர்கிட்ட போய் சொல்கிறேன், காங்கிரஸ் எனக்கு 2 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுப்பீங்களா? எங்களுக்கு அந்த மாதிரி தகவல் வரல, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிறகு நீங்கள் வேணால் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய கொறடா கொடுக்குனில் சுரேஷ்னு சொல்லி கேரளா எம்பி அவரை வேணால் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை கூட்டு வரேன், தேடி கண்டுபிடிச்சி, அவர் அன்றைக்கி சபையில் இல்லை, தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வரேன். நான்
கூட்டு வந்து சொன்னப்போ அவர் சொல்லும்போது, எங்க உங்கள் காரங்க இனி 6-7 பேர் பேச வேண்டியது இருக்குது, உங்களுக்கே நேரம் கிடையாது, எப்படி நாங்கள் அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு பிறந்து, ஏன்னா சகோதரர் ராகுல் காந்தி உத்தரவு போட்டார்ல, அவர் சொல்கிறாரு எங்கள் ஸ்பீக்கரில் ஒருத்தரை கழிச்சிருங்க, அதில் துரை வைகோக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த அவைத்திலுடைய கூட இருக்கவங்க தான், அந்த ஆஃபீஸர் மாதிரி இருப்பான், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, அவங்க தான் பார்ப்போம் பரிசீலிக்கிறோன்னு சொல்கிறான். செஞ்சு கொடுக்குன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு மாலை வரும்னு சொன்னாங்க, 7 மணிக்கு வரும்னு சொன்னாங்க, வாய்ப்பு கிடைக்கல. 9 மணி ஆகும், கையெல்லாம் வேர்த்திருச்சு எனக்கு. ஏன்னா சபை நிறைஞ்சிருச்சு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்தியா தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜனங்க பார்ப்பாங்க. என்னுடைய திருச்சி புதுக்கோட்டை இஸ்லாமிய சகோதரர்கள் பார்ப்பாங்களே, எனக்கு ஒரு நாரே தக்பீர், நல்லா பேசணுமே. அப்போ அந்த நேரத்தில் கையெல்லாம் வேர்த்திருச்சு எனக்கு, வரல, வார்த்தைகள் வரல. நான் வந்து அரசியலுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், விருப்பமில்லாத வந்தவன் தான். எங்கள் ஐயா மாதிரி மேடை பேச்சு எனக்கு கிடையாது. இறைவன் அருள், இறைவன் நான் ஒரு இறைவன் இருக்குன்னு நம்புறேன். அந்த இறைவன் அருளோட, அதாவது குருடனுக்கு கண் கொடுக்கிறாரு, காது கேட்காதவனுக்கு காது கொடுக்கிறார், பேச தெரியாத துரை வைக்கும் பேச வைக்கிறார், எல்லாம் இறைவனுடைய அருள். நாரே தக்பீர். அது எனக்கு அந்த கையெல்லாம் வேர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வார்த்தைகள் வரல, மறந்துட்டேன். நான் பேப்பரை வச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசினேன். நான் பேசி முடித்த பிறகு எல்லா எம்பிக்களும் நல்லா பேசுனீங்க, நல்ல கருத்துள்ள எல்லா கருத்தும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லும்போது எனக்கு திருப்தியில் சொல்ல, முன்னாடி சகோதரர் ராகுல் காந்தி கையை தம்ஸ் அப் காமிக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி சகோதரர் ராகுல் காந்தி கையை எப்படி காமிச்சார் அப்படி நான் முன்னாடி போய் நான் சொல்லும்போது, உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொன்னார். இல்லை பிரதர், எனக்கு மகிழ்ச்சி இல்லை, இன்னும் நல்லா பேசி என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இன்னும் நல்லா பேச நினச்சேன். நான் இப்போ கொடுத்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கலையே அப்படி. என்ன அப்படி சொல்கிறீங்க, நல்ல கருத்து நான் கேட்டேன், ஆங்கிலத்தில் வந்தது இல்லை, எல்லாமே நல்ல கருத்து நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த புதுக்கோட்டை இந்த மண்ணை விட்டு நான் இன்னைக்கு கிளம்பி போகிறேன். திருச்சியில் போய் இதே புதுக்கோட்டை இந்த வக்ஃபு புதுக்கோட்டை கலந்துக்க போகிறேன். நான் அதனால் போகிறேன், நான் மன நிறைவோடு போகிறேன். இத்தனை பல்லாயிரக்கணக்கான என்னோட இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நான் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சரியாக பேச முடியாது, இன்னைக்கு நல்லா பேசுகிறேன். பார்த்தீங்களா, சந்தோஷம். எல்லாமல்ல இறைவன் அல்லாஹ்விற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாரே தக்பீர். இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.